கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமோ சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த பட பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். சிறந்த நடிகை என்று ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்த நடிகைகளுக்கு திருமணமானாலும் அவர்கள் மீண்டும் நடிக்கணும்னு ரசிகர்கள் ஆர்வமா எதிர்பார்ப்பாங்க. விஸ்வாசம் படத்துக்கு பிறகு அஜித் ஹீரோவாக நடிக்கும் ஒரு படத்தை இயக்குறாரு வினோத். இந்த படத்துல அஜித்துக்கு ஜோடியா நடிக்கிறாங்க நஸ்ரியா. திருமணத்துக்கு பிறகு நஸ்ரியா நடிக்கும் முதல் தமிழ் படம் இது. விநியோகிஸ்தரா, தயாரிப்பாளரா, வில்லனாக தொடரும் ஆர்.கே. சுரேஷ் ஹீரோவாக நடித்திருக்கும் முதல் படம் பில்லா பாண்டி. இந்த படத்துல அஜித்தின் ரசிகரா ஆர்.கே. சுரேஷ் நடிச்சிருக்காரு. பில்லா பாண்டி படத்தின் இசை வெளியீட்டு விழால ஏராளமான ரசிகர்களும் ஏராளமான திரைப்பிரபலங்களும் கலந்துக்கிட்டு வாழ்த்தினாங்க. நான் கடந்து வந்த 20 வருஷம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நான் 8 வருஷம் தான் சினிமாவில் இருக்கேன். 20 வருஷம் ஆரியா நானும் தான் ஒரு பெஞ்சில் போய் வெயிட் பண்ணி ஓகே நான் பின்னாடி சொல்கிறேன் எல்லா விஷயத்தையும். பட் ரொம்ப சந்தோஷமான நாள் எனக்கு. இந்த பில்லா பாண்டி கிட்டத்தட்ட 1 வருஷ காலமாக போராடி இந்த வேலைக்கு வந்திருக்கு. கொஞ்சம் நஞ்சம் போராட்டம் இல்லை, 2-3 ஸ்டேக் சந்திச்சிருக்கு. ரொம்ப போராடி வந்திருக்கு. இந்த டைரக்டர் ராஜா சேதுபதி இருக்காரு, இவர் ரொம்ப புத்திசாலிங்க. அதாவது இது பாலச்சந்தர் சார் டெக்னிக். இது என்ன அழகா இந்த ஹீரோ எப்பெல்லாம் படம் ஃபுல்லாக இந்த பனியன் போட்டு வராருன்னு நினைக்கிறேன். இந்த பனியன் எங்கெல்லாம் ஸ்க்ரீனில் தெரிய போதோ அங்கெல்லாம் சாவ போகிறாங்க ஆடியன்ஸு. ராயல் ஃபார்ச்சுனா கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் பைஜு ஜேக்கப் இசையில் சத்யபதி இயக்கத்தில் உருவாக்கி கொண்டிருக்கும் திரைப்படம் லேபர். லேபர் உழைப்புக்கான அடையாளமான்றத இந்த படத்தின் பூஜையிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். வானுயர கட்டடங்களையே பார்த்து பழக்கப்பட்ட நாம் அந்த கட்டிடங்களை உருவாக்கிய கட்டிட தொழிலாளிகளின் வாழ்வியலை பற்றி நாம் அறிந்தது மிக சொற்பமே. கட்டிட தொழிலாளிகளின் அன்றாட பிரச்சனைகளையும் அவர்கள் எதிர்கொள்ளும் ஏமாற்றங்களையும் ஏற்றத்தாழ்வுகளையும் பற்றி பேசுமே இத்திரைப்படம். எனக்கு இந்த முதல் படம் லேபர், இது தொழிலாளர்களுடைய படம்ன்றதுனால இது ஒரு வாழ்வியலாக இருக்கும். படம் ரிலீஸ் ஆகும்போது நல்ல ஒரு தொழிலாளர்களுக்கு ஒரு மாற்றமாகவும் இருக்கும், நல்ல கதையாகவும் இருக்கும். கணேஷ்குமார், லேபர் படத்துடைய எடிட்டர். இயக்குனர் சத்யபதி சார். ஆக்சுவலாக இது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி ஒரு அவார்டுக்குரிய படமாக தான் இருக்குது. நடிகரான மொட்ட ராஜேந்திரன் ஸ்ரீநாத் இசையில் பெயர் வைக்காத படத்துல முதல் முறையா ஒரு பாடலை பாடியிருக்காரா. தமிழ் சினிமால காதலுக்கு பல பெயர்கள் வைப்பாங்க. வேற என்ன வேண்டும், இதுவும் காதலை சொல்லும் திரைப்படம். நரேன், ராம் தேஜ், பிரேனா கண்ணா நடிக்க சிவபாரதி குமாரன் இயக்கியிருக்காரு. தயாரிச்சிருக்காங்க ரெட் கார்பெட் ஃபிலிம்ஸ். வேற என்ன வேண்டும் படத்தோட இயக்குனர் சிவபாரதி குமாரன் பேசுகிறேன். கதையை நம்பி முதன்முறையாக இறங்கியிருக்கேன் களத்தில். எல்லா புதுமுகங்களும் நீங்கள் பார்க்கக்கூடிய லெவலில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான இது எல்லாமே அதில் இருக்குது. அதேமாரி கதையுமே புது ட்ரெண்டில் ஒரு சோசியல் மீடியா அவேர்னஸுக்காக நான் அதை பண்ணியிருக்கேன். என் பேர் கமில் ஜே அலெக்ஸ். இந்த படத்தோட ஒளிப்பதிவு பண்ணியிருக்கேன். இந்த படம் ஆக்சுவலி நான் கொஞ்சம் கம்போஸ் பண்ணது 80s பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோடய குருநாதர் அசோக்குமார் சாரோட பேட்டர்ன்ஸை நான் மெயினாக யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ இதில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லைட்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கேன். மேபி கொஞ்சம் விண்டோஸ் மட்டும்தான் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா அது சாலக்குடி சாங்ஸ் கொஞ்சம் சிரத்தை எடுத்து பண்ணோம். அது ஏன்னா அது போக முடியாத சில லொக்கேஷன்ஸும் போய் எடுத்தோம் நாங்கள். என் பேர் நரேன். இது என்னோடய முதல் படம். இந்த கதை ஜேர்னல் பார்த்திங்கன்னா லைக் ஒரு துரோகம், ஒரு நட்புக்குள்ளே ஒரு துரோகம் நடந்தால் எப்படி போய் எங்கே போய் முடியும், அதுதான் ஒரு ஹைலைட்டாக இருக்கும். பேர் தர்ஷன் தியாகராஜா. நான் வேற என்ன வேண்டும் மூவியோட வில்லன். இந்த மூவியை பற்றி பேசணும்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் லவ், எமோஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் கலந்த ஒரு கலவை. யூஸ்வலாக எல்லாம் சொல்கிற விஷயம் தான், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டுவர்ட்ஸ் அ கிளைமேக்ஸ், டுவர்ட்ஸ் அ லெட்டர் பார்ட்
வித்தியாசமான ஒரு முடிவு. I'm Prerna Khanna and I'm very grateful for the opportunity that I have gotten through this movie. It's my debut movie and believing that I could play Aishwarya. Both my co-stars Naren and Tharshan, they've been absolutely cooperative and wonderful beings to work with. வேறென்ன வேண்டும் படம் எல்லாரும் பார்க்கணும்னு எல்லார்கிட்ட கேட்டுக்கிறேன். It's very nice film. அது மட்டும் இதில் இருக்க சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நடிகர் விஜய் தேவரகொண்டா தெலுங்குல மட்டும் இல்லாம தமிழ்லையும் இவருடைய படம் அதிக வசூல தருது. ரசிகர்களுக்கு நன்கு பரிச்சயமான நடிகர் விஜய் தேவரகொண்டா நடிப்பில் தமிழ் தெலுங்கு ஆகிய மொழிகளில் உருவாகும் ஒரு படத்துல விஜய் தேவரகொண்டாக்கு ஜோடியா முதல் முறையா நடிக்கிறாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். எழுமின் விபி விஜய் இயக்கி தயாரிச்சிருக்காரு. விவேக் தேவியானி நடிக்க ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கான தற்காப்பு கலையை முதன்மைப்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கும் படம் கடந்த வியாழக்கிழமை வெளிவந்து நல்ல வரவேற்பு அடைஞ்சிருக்கு. நான் எலிமின் படத்தோட இயக்குனர் தயாரிப்பாளர் விபி விஜி. இந்த எலிமின் திரைப்படம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்கிற சைல்டு அப்யூஸ், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்று விஷயமா இருக்கும். நம்ம குழந்தை செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கணும், தற்காப்பு கலை அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற வலியுறுத்துகிற மாதிரி ஒரு படமாக இந்த படத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். 3 விஷயங்கள்னு சொல்லலாம். என்னென்னா, ஒன்று வந்து கணேஷோட மியூசிக்கு, இன்னொன்று இந்த படத்தோட சண்டை காட்சிகள், 3வது அதை நேர்த்தியாக படம் பிடித்த கோபி. இது சின்ன படம் தானே, இந்த சின்ன பசங்க தானே பண்ணுறாங்கன்னெலாம் நிற்கலை. அவர் அந்த பெர்ஃபெக்ஷன் கொடுக்கறதுக்கு போராடினார். சண்டை காட்சின்னு சொல்லும்போது மிராக்கிள் மைக்கேல் நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது, ஸ்டண்ட் மாஸ்டர். அவரும் அதுக்கு ரொம்ப உழைச்சிருக்காரு. விவேக் சார் ரொம்ப நன்றிங்க சார், உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். இந்த படம் எனக்கு ரீரெக்கார்டிங் வந்ததுக்கே ரொம்ப பெருமைப்படுறேன். நான் பொதுவாக ரொம்ப ரீரெக்கார்டிங் பண்ண மாட்டேன். ஸோ இது என்னோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி ஒரு நல்ல பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸ் மூவி, அது பண்ண ரொம்ப நல்லா போச்சு. செகண்டாக பூலோகம் பண்ண ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி. ஸோ சென்டிமெண்ட்டாக இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படம். நான் தான் கணேஷ் சந்திரசேகரன், எலிமினுடைய மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் 3 முக்கியமான பாடல்கள். ஒரு பாட்டு அனிருத்தம், இன்னொரு பாட்டு தனுஷ் சார் பாடியிருக்காங்க, இன்னொரு பாட்டு யோகி பாடியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்கமிங் டீமுக்கு இவ்வளோ 3 பெரிய ஆர்டிஸ்ட் பாடி கொடுத்தது ரொம்பவே பெரிய விஷயம். படத்தில் மெயின் வில்லனாக பண்ணியிருக்கேன். அட்டுக்கப்புறம் இந்த படம் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. என் பேர் கோபி ஜெகதீஸ்வரன், எழுமீன் படத்தோட ஒளிப்பதிவாளர். இந்த படத்தோட டைட்டில் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எழுமீன் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைட்டில். இன்றைக்கி தமிழில் டைட்டில் கிடைக்கலன்றதே பெரிய விஷயம். எழுமின்ற அந்த வார்த்தையே ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தது. இந்த படம் எதை வலியுறுத்துதுன்னா, உங்களுக்கு தற்காப்பு கலை குழந்தைங்களுக்கு எவ்வளோ அவசியன்றதை இதை சொல்லியிருக்கு. தானே எப்படி பாதுகாத்துக்கிறது, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு வரும் அப்படின்ற எடுத்துக்காட்டான ஒரு படம். இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப அவசியமான ஒரு படம். நம்ம ஏன்னா பேப்பரை திருப்பி பார்த்தாலே பயமாக இருக்குது. குழந்தைங்கள தனியாக எங்கேயா அனுப்புகிறதா இல்லையா, யாரை நம்பி அனுப்புறது, இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்படி ஒரு நல்ல விஷயத்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது அவங்க டெஃபினட்டாக தப்பிச்சு வந்துடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வருது. என் பேர் சுகேஷ். இந்த படத்துக்கு முன்னாடி நான் உனக்கு என்ன வேணும் சொல்லி ஒரு பேய் படத்தில் நடிச்சிருந்தேன். இது என்னோடய செகண்ட் படம். ஆக்சுவலாக இந்த படத்தில் பாக்ஸிங் கற்றுக்கணுன்னு சொன்னாங்க. அதுதான் எனக்கு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. என் கூட நடிக்கிற மற்ற 5 பேருமே ஒரு ப்ரொஃபஷ்னலி ட்ரெயின் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்லும் போது ஃபஸ்ட்டு என்னடா எல்லாருமே இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி யோசித்தேன் முதல்ல. அப்புறமா எனக்கே என்னோடய டேரக்டர் எங்கள் டீம் எல்லாருமே கற்றுக்கோன்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி நான் பாக்ஸிங்கில் டிஸ்ட்ரிக்ட் கோல்டு அடிச்சிருக்கேன். என் பேர் பிரவீன்குமார். இந்த படத்தில் நாங்கள்லாம் நடிச்சிருக்கோம். நான் ஒரு குங்ஃபு சாம்பியன், இவர் ஸ்ரீஜித், இவர் ஒரு கராட்டே சாம்பியன், இவர் வினீத், இவங்க ஒரு கிக் பாக்ஸிங் சாம்பியன். ஸோ எல்லாருமே ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் தான், ப்ரொஃபஷனல் மார்ஷல் ஆர்டிஸ்ட் தான் இந்த படத்தில் எடுத்து நடிக்க வச்சுருக்காங்க. யாருமே ஈஸியாலாம் வரல. இந்த படத்தில் அந்த ஒரு ஸ்டண்ட்டு தான் இந்த படத்தில் ரொம்ப மெயின் யூனிக். இந்த படத்தில் ஒரு 18 பேரை நாங்கள் அடிச்சிருக்கோம் இந்த படத்தில். மீண்டும் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையில் சிம்பு நடிப்பில் விண்ணை தாண்டி வருவாயா பார்ட் 2 உருவாக இருக்கு. விரைவில் இந்த படத்துடைய படப்பிடிப்பை தொடங்க இருக்காங்க. அவதார வேட்டை இந்த படத்தை ஸ்டார் குஞ்சுமோன் இயக்கி தயாரிச்சிருக்காரு. விநாயக் ஹீரோவா நடிக்க பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசனும் இணைஞ்சு நடிச்சிருக்காரு. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் ராதா ரவி, இயக்குனர் பேரரசு, நடிகைகள் சோனியா அகர்வால், சோனா உட்பட பல பேர் கலந்துக்கிட்டு வாழ்த்துனாங்க. ஐ ஃபெல்ட் லைக் என்னோடய ஃப்ரீடமுக்கு ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்ம்ன்ற ஒரு மாதிரி நல்லா தோணுச்சு. அண்ட் இந்த படம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த எல்லாருக்கும் நான் என்னோடய
ஹார்ட்ஃபில் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அவதார வீட்டில் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாப்ல. அதுலேயும் நம்ம கதாநாயகன் நடித்தவன் அவன் பயங்கர ஸ்பீடாக இருக்கான்ப்பா. நான் சொன்னேன் அவங்ககிட்ட, ஓவர் ஸ்பீடு அவன். அந்த ஜீப் நிற்கிறதுக்கு முன்னாடி இறங்கிடுறான்டா ஜீப்பில். இப்படி ஒரு கதாநாயகனை நான் பார்த்ததே இல்லை. நான் ஒரு பெரிய கதாநாயகனோட தெலுங்கு படம் நடித்தேன். தமிழில் வந்து நானும் என் மாப்பிள்ளை சத்யராஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதே படத்தை தெலுங்கில் பண்ணாங்க. அதில் நான் ஏறி நின்று லாரியில், ஓடுற லாரியிலேருந்து என்னை ஹீரோ அடித்தோன்னே கீழே விழுந்தேன். ஷார்ட்டில் ஒரிஜினலாக விழுந்தேன். அவரில் ஒரிஜினலாக செய்வியார். ஆமாம் சார் சொல்லிட்டு அடுத்த ஷார்ட்டு அவருக்கு ஒரு க்ளோஸ்அப் இருக்குது. இப்போ ஏன் க்ளோஸ் அவர் அப்படி அடிக்கிற மாதிரி அவர் கட் 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 கட். அதில் இவ்வளோலாம் வேகமாகலாம் கை வரக்கூடாது. நான் அப்படி ஹீரோலாம் பார்த்துட்டு இவன் என்னடா பிரேக் அடிக்கிறதுக்கு முன்னாடியே இறங்கிறாங்க. ஸ்ரீ தேனாண்டால் ஃபிலிம்ஸ்க்காக தனுஷ் இயக்கி நடிக்க போகும் படத்துக்கு நான் ருத்ரன் என்கிற பேரை வச்சிருக்காரு. இந்த படத்துல 15ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் இடம்பெற இருக்கான். சண்டைக்கோழி 2 விஷால், ராஜ்கிரண், கீர்த்தி சுரேஷ், வரலட்சுமி மற்றும் பலர் நடிக்க யுவன் சங்கர் ராஜா இசையில் இயக்கியிருக்காரு லிங்குசாமி. முழு படத்தையும் ஃபெஸ்டிவல் மூட்லேயே கொடுத்துருக்காங்க. கடந்த வியாழக்கிழமை வெளிவந்த இந்த படத்தின் மேலும் சிறப்புகளை பார்க்கலாம். சண்டைக்கோழி 1 மூடு இருக்குல்ல, 13 வருஷமாக செய்தான். எனக்கு இன்றைக்கும் அது இருக்குது, அப்படியே மனசில் இருக்குது. அந்த படம் எடுத்தது, அந்த ஃபேமிலி. ராஜகிரண் சாரை வந்து நான் ஓப்பனாக இன்றைக்கி ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன். நான் வந்து வெளியில் காட்டிக்கிட்டது கிடையாது. ஃபஸ்ட் பார்ட் எடுக்கிறப்போ எனக்கு பதட்டமாக இருக்கும். அவரை பார்த்தா நான் பயப்படுவேன். என் பயத்தை நான் வெளியில் காட்டினதே கிடையாது. பயப்படாத மாதிரி நடிச்சிருக்கேன். ஐயா அந்த கேரக்டர் மேலே இருக்கிற மரியாதை வித்து அவர் படங்கள் பார்த்தவர் மேலே இருக்கிற மரியாதை. அதனால் வந்து என்னென்னா எனக்கு வந்து அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்கும். அந்த பயம் ஃபஸ்ட் டைம் இந்த படத்தில் போயிடுச்சு. இந்த கூடுதல் அன்பு வந்துருச்சு, ஒரு புரிதல் வந்துருச்சு. லிங்குசாமி இதை ஒரு தவமாக செய்திருக்கிறான் என்று தான் நான் எண்ணுகிறேன். அதைப்போல் விஷால் இந்த படத்திற்காக அவர் கொடுத்த ஈடுபாடு, பணத்தை பார்க்காமல் செலவழித்த விதம், ஏதோ இந்த படத்திற்கு மட்டும் அவ்வளவு சுமைகளை தாங்கியிருக்கிறார். அவரும் இந்த படத்திற்காக தவம் செய்திருக்கிறார். அவர்கள் இருவரின் தவத்துக்கும் வரம் கொடுக்க வேண்டியது உங்கள் மூலமாக, உங்களால் மக்களிடம் இருக்கிறது. சான்ஸே இல்லை. இந்த கடந்த 45 நாட்கள் வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளோ பெரிய படம் இவ்வளோ குறுகிய காலத்தில் வந்து அந்த ஷார்ட் ஸ்பேனில் முடிக்க முடியும்னா இட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு தர் டீம் ஒர்க், டே அண்ட் நைட் டீம் ஒர்க். 18th அப்புறம் எனக்கு தெரிஞ்சு லிங்கு ஒரு 8 நாள் தூங்குவான்னு நினைக்கிறேன். அப்போவும் நான் ஃபோன் பண்ணுவேன், பார்ட் 3 சொல்லிட்டாப்பில். ஸோ ஒரு ப்ரொடியூசராக இந்த டீமுக்கு நான் மொத்த டீம், யுவன் சங்கர் ராஜா, லிங்குசாமி, அந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், சக்தி டிஓபி, கேமரா டிபார்ட்மெண்ட், பிரவீன் எடிட்டர், தபஸ் நாயக் இப்போ ஃபைனல் மிக்சிங் பண்ணிகிட்ருக்க தபஸ் நாயக், எல்லோருக்கும் நான் மன்னிப்போட என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராஜ்கிரண் சார் கூட ரஜினி முருகனில் நடிச்சிருக்கேன். பட் பெருசாக சீன்ஸ் எதுவும் இல்லை எங்களுக்கு காம்பினேஷன்ஸ். பட் இதில் ஒரு சீன் இருக்குது, அதனால் நச்சுன்னு இருக்கும். தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட இதில் நடித்தது. வரலட்சுமி, எனக்கு பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது வருவை பற்றி. அந்த மாதிரி டெரராக இருப்பாங்க படத்தில், அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. நான் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, கிழிச்சிருப்பாங்க. ஸோ பாருங்கள். இந்த படத்துக்கு டிஓபியாக ஃபிக்ஸ் பண்ணது வந்து அவரோட கான்ஃபிடென்ட்டுக்கு நான் வந்து எப்போதுமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் கொடுத்த ஃப்ரீடம், ஸ்பாட்டில் கொடுத்த ஃப்ரீடம் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பார். ஸ்பாட்டில் ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ண விட்டார். அதனால தான் என்னால் வந்து நிறைய ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா வைக்க முடிஞ்சுது. லிங்கு சாரை பற்றி பேசிட்டோன்னா வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து அவர் லுக் டெஸ்ட்காக ஆஃபீஸுக்கு போனேன். ஒரு சாரி கட்டிட்டு ஒரு படத்தில் எடுத்த ஃபஸ்ட் டைலாக் வந்து நாங்கள் எடுத்தோம். அண்ட் அதுலேயே கொஞ்சம் பாதி ஓரளவுக்கு சரி பேச்சு கேரக்டர் வந்துருச்சு, பண்ணிடலான்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ வெரி ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை வந்து அவர் எழுதியிருக்காரு ஸ்கிரிப்டில். ஸோ தட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். அண்ட் ஒரு பெண்ணுக்கான ஒரு உரிமையும், அந்த பெண்ணுக்கான
ஒரு heightened level of equal to a hero வந்து எழுதியிருக்காரு. ஸோ தேங்க்யூ லிங்கு சார் ஃபார் தட் ரோல். ஒரு எழுத்தாளனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கௌரவம் சவால் என்ன அப்படின்னா, ஏற்கனவே வெற்றி அடைந்த ஒரு படத்திற்கு அந்த படத்திற்கு ஒரு முற்றிலும் ஒரு புதிய கதையை எழுதுவதுங்கிறது ஒரு சவாலாக தான் இருந்தது. நான் சொன்னேன் கண்டிப்பாக நான் அப்படி ஒரு கதையை எழுதுகிறேன் அப்படின்னு. அப்படி ஒரு கதையை நான் வந்து அந்த படத்தை பல முறை பார்த்துருக்கிறேன். அது வெளியான நேரத்துலையும் சரி, தொலைக்காட்சியிலையும் சரி, எப்போ அந்த படத்தில் கூடிய எந்த ஒரு காட்சி ஓடிட்டு இருந்தாலும் அது அரெஸ்ட் ஆயிடும். ஆனால் அதை திரும்பி பார்க்க தொடங்கிடுவோம். அது என் மனதிலேயே இருக்கக்கூடிய என் மண்ணினுடைய கதை, என் மக்களுடைய கதை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு எழுத்தாளனாக நான் அறிந்த என் வாழ்வினுடைய ஒரு பகுதி தான் அந்த படத்தில் இருக்கக்கூடிய கதைக்களம், அந்த கதாபாத்திரங்கள். ராஜேந்திரன் சார் அவரோட நடித்தது அதை விட ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஊருக்காரங்க தான் நிறைய பேர் நடித்தாங்க. இப்போ நாங்களாம் போனோம்னா அந்த ஆர்டிஸ்ட்டு அதுக்கு உண்டான வணக்கம் தான் இருக்கும். ஆனால் ராஜேந்திரன் சார் வரும்போது மட்டும் அந்த ஊர் தலைவருக்கு என்ன வணக்கம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு வணக்கம் தான் இருக்கும். நான் பார்த்த அளவு அப்படி தான் இருந்தது. அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காரு. எனக்கு நண்பர் யுவன், அண்ணன் லிங்குசாமி அவங்க கூட்டணியில் இது முதல் படமே ஒரு மாபெரும் வெற்றியை தந்திருக்கிறது என்பது பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.